Free Fire India is set. Hello guys, welcome back to DK Killer Gaming channel guys. நம்ம வீடியோ போட்டு என்ன ஆயிப்போச்சு, ரொம்ப மாதங்களே ஆயிப்போச்சு. ஒரு வருஷமே 2 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சிருக்கோம். சரி காலையில் சேனலில் ஒரு வீடியோ போட்டுடலாம் பார்த்து இப்போ விளாட்லாம் சொல்லி பார்த்தா இது நம்ம நேற்றுலாண்ட மேட்ச் கைஸ். நேற்றுலாண்டா இப்போ பிஆர் இது மாஸ்டர் புஷ் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் புஷ் பண்ணுவாங்களாம் எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் யூஐடியை தான் கமெண்ட் பண்ணி போங்க, நம்ம விளாடுவோம். கொஞ்சம் நூப்பு தான், நான் அவ்வளோ விளாட மாட்டேன். ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன தண்டாங்க அங்கே தெரியும். எல்லா டைமில் கொடுத்தா பண்டு உங்களுக்கு எங்கே தெரியும் கைஸ். சரி அவனை பொறுமையாக வந்து அடிக்கலாம். உள்ளே ஏதோ கண்ணு அவன் வேறு இப்போ நல்ல கண்ணை வச்சு அடிச்சு போட்டானா போச்சு. அது போட போடா 4 நம்பரு. அதுக்குள்ள 4 நம்பர் அடிச்சுட்டேன். நான் நிறைய பேர் பையன் அப்படின்னு நினச்சேன். சரி விடுங்க, நம்ம இவனை போய் அடிப்போம். எங்கடா இருக்க டேய்? தலைமை எம்ட்டுருக்கேன், அவனை தூக்கிக்குவோம். டேய் எங்கடா கடை உங்கள்கிட்ட சலை? டே இனிமே எங்கடா இருக்க? சரி ரொம்ப நான் தட்டி விட்டுருவோம். இல்லை இவங்களே எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க போல், நம்மளை அடிக்க விட மாட்டேன். யாரா வேன்? டேய் எங்கேருந்தா வரேன்? எனக்குனே வருவியா? டே ரிவேப் பண்ணுங்கடா முதல்ல, ரிவேப் பண்ணி தரீங்கடா முதல்ல. யாரா அவன்? எங்கே இருந்தா அவரை கோமலிக்கன் மாட்டேன். இந்த மாதிரி தான் கை சர்ச் போடுறாங்க இப்போலாம். கரெக்டாக சும்மா ஓடும் போது லூட் அடிக்கும் போது அடிக்க மாட்டாங்க. இந்த எம்டெல்லாம் தேர்ட் லெவல்லாம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம முடிச்சே விட்றாங்க. ஃபஸ்ட் லெவல் இருக்கிற வரைக்கும் நம்ம தடி வாங்குறாங்க. சரி கடைசி கஷ்டப்பட்ட 3ஆம் லெவல் போட்டோம்னா அவங்க அடிச்சிட்றாங்க டக்குன்னு. அவத்தவனையா சரியாக போய் விடுவோம். 1 நம்பர் புல்லட் வேறு இல்லை, அந்த புல்லட்டை வாங்கிக்குவோம். இல்லை 2ஆம் லெவலில் போட்டுச்சு. இல்லை யார் யாருக்குன்னா M10 பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு என்னென்ன கன்று பிடிக்க வச்சு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அவரா இல்லை ஒரு லூட்டும் இல்லை. லாங் ரேஞ்சு கிடைக்காது போல். லாங் ரேஞ்சு வேறு இல்லை, நானும் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். M10 இருக்குது, P90 இருக்கே தவிர லாங் ரேஞ்சு காமிக்க மாட்டேறாங்களே. கிளியர்ஸ் இருக்கா? லான்ச் பேட் இருக்குது. சிப்பு இதை இப்போதைக்கு நான் டெவலப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா செத்துட்டோம்னா போச்சு. சரி கழுதியை பண்ணி விட்டாச்சு. அதிகம் அது என்னன்னு தெரியல கைஸ், என் ராசியாக என்னன்னு தெரியல. கரெக்டாக அந்த 3ஆம் லெவல் போடும் போதே வந்து எவனாவது அடிச்சேன். அது ஷார்ட் ரேஞ்சு வந்து அடிக்க மாட்டேன், லாங்கிலேருந்து அடிச்சு போடுறேன். ஆனால் லாங்கிலேருந்து அடிச்சு வந்துடுறேன். அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த ப்ளூ கலர் இன்னிலர் யார் யாருக்கு பிடிக்கும் அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ப்ளூ கலர் இன்னிலர் இருந்ததுனால தான் சில இதெல்லாம் கில்லி அடிச்சிருக்கேன். ஒரு மாதிரி நம்ம ஸ்குவாட் வந்தப்போலாம். அது ஒன்றும் இல்லை, என்னடா நிற்கிறேன் பக்கம். கொஞ்சம் ஃபோன் லேக் ஆச்சு, அதான் நெட்டை மாற்றிட்டு இருந்தேன், ஒய்ஃபையை. அப்பப்போ கொஞ்சம் நினைப்போம் கைஸ். நான் அப்பப்போ கொஞ்சம் நெட் வேறு ஸ்லோவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அப்பப்போ ஒய்ஃபை பாக்ஸை மாற்றி இது பண்ணதாக இருக்குது. ஒய்ஃபையை மாற்றினாலும் கொஞ்சம் லேக் ஆக தான் செய்யுது அப்பப்போ. மித்த நாளாக நல்லா தான் இருக்குது கைஸ். அது எனிமே அடிக்கிறப்ப லேக் ஆகுது. உங்களுக்கு இதில் அவ்வளோவா தெரியாது. இந்த இதில் அடுத்த கேம் ப்ளே எப்படி விளாட்றோம் அந்த மாதிரி ஒன்று போடுவோம். இது வந்து சும்மா ஏற்கனவே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது, கேம்லேயே ரெக்கார்ட் பண்ணுவோம்ல அது. லாங் ரேஞ்ச் வேறு அதை விட்டுட்டோம். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணி வைப்போம். எவ்வளோ நேரம் நிறைய பார்ப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேட்ச் போவோம். கொடியை ஒண்டிட்டுருக்காங்க. டீம் மட்டும் எல்லா கையிலையும் முடிச்சாங்க. இங்கே 2 பேர் இருப்பாங்க, எங்களை அடிக்கலாம் வந்தால் இவங்க அடிச்சிருவாங்க. வண்டியில் ஏறா அப்படின்னு சொல்லி போனால் இவங்க செத்துக்கிட்டே இருப்பாங்க கைஸ். நீங்கள் வேறு நீங்கள் வீடியோ வேறு பார்த்துக்கேன், நல்லா பாருங்கள். ஏன் கொடுத்தா செத்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் நான் எத்தனை கில் அடிக்க போகிறேன்னு தெரில, அது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சா
சரி இவன் இத்தனை கிலோ அடிப்பான் நூறு பையன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி பார்ப்போம். நூறு இத்தனை கிலோ அடிக்கணும். போறியா? ஆஹா கட்டண்டா அவனை முடிச்சுவா போல கொஞ்சம் கிறுக்கு அழுத்தான். இப்போ 9 ஏய் அவ்வளோதேன் அழுத்துதேன் உடனே அழுத்துதேன். இல்லை வரக்கூட ஏய் யாரா நீ யாரா நீ எங்கேருந்துடா வரீங்க? பரவாயில்ல நல்ல கில்லு பண்ணுறாங்க. அதுக்கு கில்லே அடிக்கல காய்ச்சி இப்போ தான் 2 கில்லு அடிச்சிருக்கேன். 2 கில்லு இன்னும் கில்லே அடிக்காமல் இருந்தேன். ஏமா ஏறுடா டேய் ஒரு 10 சுந்தரன் ட்ராவல்ஸ் சரி பஸ் இல்லாதனால காரில் போகிறோம். இல்லை இவங்க முடிச்சுடும் இவ்வளோ போகிறோம் அவ்வளோதான் ஒன்றாங்க வழி. இப்போ இறங்கி அடிக்கலாம் நம்மளை அடிச்சு போட்டேன்னா போச்சு. அதுக்கு அவனை ரீவாச் பண்ணலாம். அதனால தான் பொறுமையாக போயிட்டுருக்கோம். அது டோக்கன் மட்டும் கம்மியாக இருக்குது. வேற இடிச்சுக்கிட்டே இருக்கேன் டேய் கரெக்டாப்படா. பறக்குது பாரு காரே காரே ஆம்பல்ல சொல்லி பறக்குது. இவன் ரிவே பண்ணுவான்னு பார்த்தா ரிவே பண்ண மாட்டேன். டே யாரானே ரிவே பண்ணுறாடே வந்து நம்ம பண்ணி விட்ருவான். ஒருத்தரை மணி விட செய்வேன். டோக்கன் இருக்கா இல்லையா? நடிக்கிறேன் ஆஃப்லைனா. டே வந்து காரில் ஏறா கிளம்புண்டா. டே ஏறா டே தம்பி டோக்கன் இல்லையோ? சரி வாங்கிட்டோண்ணா. சரி விடுங்க 200 தான் இருக்குல்ல தலைவா ஏறு தலைவா கிளம்புங்க தலைவா. கொஞ்சம் விட்டா தோல்லே சொல்லுவோம் போலையே. தலைவா வேமா ஓடு தலைவா தலைவா வேமா. என்னடா இவன் செத்துட்டேனா நம்பரு? யாரா நீ? கோமாளிக்கான் அது கோமாளி டேய் யாராமே இந்த முன்னாடி ஒருத்த பெரிய வெட்டி விட்டு போய் தம்பி என்னடா முட்டிலாடுற டே தம்பி டே என்ன ப்ரோ? இப்போ நம்ம 2 பேர் இங்கே 2 பேர் தான் இருக்கோம். அவங்களே ரிவே பண்ணணும். டோக்கன் கம்மியாக இருக்குது. டோக்கன் இல்லை பைக் எடுத்து போனால் அவ்வளோ காலி பண்ணுறாங்க. சரி ரிவே பண்ணிட்டு போய் ரிவே பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிக்காங்க. ரிவே பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பயணம் ரிவே பாயிண்ட் நோக்கி போயிட்டுருக்கு. எப்படி ஒரு ரிவே பாயிண்ட்டை நம்ம அடைஞ்சிட்டோம். ரிவே பண்ணுங்க வேமா வேமா. நம்ம எங்கேயாச்சு நிறைய பேர் நம்மளாச்சும் அந்த இவங்க 2 பேரை காப்பாற்றுவோம். பண்ணுறா வேமாடா 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 வர்றானே யாரா டே 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 யாரா நீங்கள் எங்கேருந்தா வரீங்க? கைஸ் கண்ணுக்கே தெரில கைஸ். இவங்க எங்கேருந்து அடிக்கிறாங்க ஆனால் எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு தெரில. இவங்க ரிவே பண்ணிட்டா டக்குன்னு ஓடிடலாம் பார்க்குறேன். இவங்க கிட்டக்க வந்தவாச்சும் எங்கே இருக்கான்னு தெரியும். இவங்க எங்கே இருக்கானே தெரில. கிட்டக்க இருக்க மாதிரி தான் காமிக்குது. டே எங்கடா ஆக்கினியே கண்ணு முன்னாடி வாங்களா முடிஞ்சா. அப்படியே ஜோன் விட்டுல இருந்தாச்சு. லைட் ஃபேத்து இப்பயாச்சும் எங்கே இருக்காண்டா? சுத்துறா மாட்டா டேய் என்னடா அடிச்சா? இல்லை 2 பேர் இந்த மாதிரி தான் ஒருத்தர் முடிச்சிட்டானோ. எப்படியோ ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் 3வது கில்லே அடிக்கிறேன் கைஸ். அதுக்குள்ளேயும் எப்படா சாமிங்க சொல்லியே சாமிங்கடா. உடனே டீம் எனிமிக்குள்ளவா? டீம் எடுக்கலவா? சாரி கைஸ் எனிமிக்குள்ளன்னு வச்சேன். அதுவும் கொஞ்சம் உடஞ்சிரும் போல.
எவனோ காரில் வரையா, ஆனால் எங்கேருந்து வரையான்னு தெரியல. இருந்த காரையும் நம்ம அங்கே மூளைக்குள்ளே தள்ளி ஜோனுக்குள்ளே தள்ளி விட்டோம். ஓடுறா 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 ஓடுறா, எப்படியாவது ஓடிவிடு. ஓடு 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 ஓட முடியல. யார் யார் இருக்கா, என்னென்ன பண்ணுறாங்க தெரியல. ஓடி 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 மாஸ்டர் இருக்கலாம். ஏய் யாரா நீ? டேய் நான் இந்த வியூவில் வச்சுருக்கனால எனக்கு தெரியுது இல்லை, ஆனால் விளாடும் போது தெரியாது கைஸ். உள்ளே போவோம் கடைசியில். உள்ளே வந்தாச்சு. நம்ம சரி அந்த 200 டோக்கன் நம்ம தந்து ரிவேஜ் பண்ண சொல்லலாம் பசங்க. இது போய் கட்ட போடுவோம். தலைவா போய் ரிவே பண்ண தலைவா. தலைவா தலைவா கீழே டோக்கன் இருக்கு, சுட்டது போதும். ரிவே பண்ணிட்டு வாங்க, அண்ணன் இருக்கேங்க. தலைவா கண் வெடி வச்சுருக்காங்க, குதிக்காத கூடாது. ஏன் குதிச்சிட்டேன், பரவாயில்ல. தலைவா அடிவாங்களே. சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளக்கானமே எங்கே போனாங்க? உங்கள் தலை தெரியுது, தலை கரெக்டாக லாக் ஆகுது. டே தலைவனை லாக் பண்ணிட்டீங்கடா, எப்படா? டே யாரா நீக்கோ? யாரா நீ? டேய் இதெல்லாம் யாரா வர சொன்னா? தலைவா வருவே யாரா ஒன்றா நம்பரு ஒன்றா வந்தோடனே சாப்பிடியா? டே யாரா நீ? எங்கேருந்துடா வரீங்க நீங்களாம்? தலைவா ரிவே பண்ணியாச்சு, மெடிக்கிட்ட போடுங்க முடியுமா? அதுக்குள்ளே வேணா வந்துடா பண்ணியா? சப்ஸ்கிரைப் சவுண்டு கேட்குது. அது உங்களுக்கு யாரா? டே பாரு கண்ணுடி வச்சு கேமரா கைஸ். போயிருந்தோன்னா அவன் 11 மைன்லேயே சுற்றிருப்பேன். அது பாதி டைமில் வச்சுருக்கோம். அது செகண்ட் லெவலில் ஃபஸ்ட்டு தான் வச்சுருக்கேன். கைஸ் இந்த வீடியோ பார்க்க முடியாது, ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். நம்மளாம் மேட்ச் விளாடுங்க. நான் ஒரு நூபுதேன், அவ்வளோ விளாட தெரியாது, பிளேயரும் கிடையாது நம்மளாம். சரி எனச்சா விளாண்டு எனச்சா வீடியோ போடுங்கிறது அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். நான் அதில் ஒரு பேர் லைக் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே கண்டிப்பாக வந்திருப்பேன். எனக்கு க்ளோவில் எப்படி போட்டிருக்கேன், இங்கிட்ட இருந்து யாரும் க்ளோவ் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக அவனா இருப்பேன். பார்க்குறேன் இருக்கானா தெரியலையே. தெளிவா இருக்கான் போல. தம்பே வாங்கடா. அடி போஸுக்கு அடிச்சிருப்போம் பக்கம் தலைவர். டே அதெல்லாம் அடிக்கக்கூடாது, சுயமாக அடிக்கணும். நம்மளே எனக்கு எப்போயாவது ஒரு 2-3 கிலோ அடிக்காது. அதே வசூல் அடிச்சா அப்படி இத்தனை ஓ போட்டு என்ன தலாண்டா இதில் இன்னும் ஒருத்தனையும் வேணாம். சரி டிராகன் வர முடியாது, இதுக்கு வேலை கொடுப்போம் பார்த்தா இது வச்சு ஒருத்தன் தான் அடிச்சேன். எத்தனை பேர் அடித்தேன்? ஒருத்தன் தான் அடிச்சேன்னு நினைக்கிறேன். ஆஹா இங்கே வச்சிருக்கேன், பார்த்த கிட்ட பையன் அதில் பாம்போடு. ஆஹா கண்ணு போயிடுச்சு. சாவு எப்படி வயசு கஷ்டப்பட்டு முக்கிய திணறி 7 கிலோ அடிச்சிச்சு. இங்கே கையிலா 4 ஏக்கணா. நம்ம டீம் பாம்பு வேறு இல்லை, என்ன தெரிஞ்சா போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். இந்த இருக்காங்க இதில் பார்க்கணும் நல்லா தெரியுது கைஸ். இதே மாதிரி ஒரு இது வியூ கொடுத்தா நல்லாயிருக்கும். போடு 2 நாக்கானது எனக்கு ப்ளஸ். தெரியாமல் கண்ணு வேறு லவுட் கொடுத்துட்டு இனிமேல் ஆள் தெரியா. இப்போ நம்ம இந்த மேட்ச் போய் எடுத்து கைஸ். பாய் கைஸ், நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். இனிமேல் ரீடிங் கோட் ஏதாவது ஒன்று தர பார்ப்போம். தயவு செஞ்சு சேனலில் ஒரு லைக் காசு போட்டுருங்க கைஸ். ஓகே கைஸ் பாய்.